இனவாத தீயில் பலவந்தமாக எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுக்காக 5 வருடங்களுக்கு பின்னர் முஸ்லிம் சமூகம் ஒன்றிணைந்து நடத்திய நினைவு நாள் நிகழ்வு பல மைல்கற்களை தொட்டுச் செல்வதாக அமைந்திருந்தது. முஸ்லிம் சமூகத்தின் முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் இதற்காக ஒன்றிணைத்திருந்தன. நாம் இன்று 5 வருடங்களுக்கு பின்னால் இவ்வாறான ஒரு நிகழ்வை எங்களுடைய சிவில் அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து, இது ஒரு அழகான ஒரு விடயம், யாரும் தனியான ஒரு ஓனர்ஷிப் எடுக்காமல் எல்லோருமாக சேர்ந்து இதில் நாம் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்வு தற்போது இருக்கக்கூடிய அரசுக்கோ ஒரு அரசியல் நிகழ்வு அல்ல. இதில் எல்லா தரப்பினர்களையும் நாம் அழைத்திருந்தோம். ஏற்பாளர்கள் எல்லா தரப்பினர்களையும் அழைத்திருந்தார்கள். அதில் 7 மாணவர்கள் நாம் இங்கு கலந்து கொள்கிறோம். We are here to remember and commemorate that event where people who believed in burials were deprived of the opportunity of a dignified burial for their dear and near ones. முன்னாள் இந்நாள் அரசியல்வாதிகள் கலந்து கொண்டார்கள். எதிர்க்கட்சி தலைவரும் வந்திருந்தார். அரச தரப்பில் இருந்து பிரதி சபாநாயகர் மட்டும் கலந்து கொண்டார். 4 மதங்களினதும் மதகுருக்கள் கலந்து கொண்டார்கள். அகில இலங்கை ஜாமியத்துல் உலமாவின் நிறைவேற்று அதிகாரி அஷேக் எம் புர்ஹான் பஹஜி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தேசிய ஷூரா சபையின் தலைவர் எம் ஜுஹைர் பிசி வரவேற்புரை நிகழ்த்தினார். 2020, when the World Health Organization WHO issued guidelines not only about how to use safety, treatment and attention to the persons affected by COVID-19, but also how to dispose of the dead bodies either through cremation or through burial. 1 week thereafter, 31st of March 2020, a circular was issued that only cremation can take place. This was after the World Health Organization had issued a circular permitting burials. Our own laws had clear provisions. Section 3(1) of our law relating to burials and cremation very clearly pointed out that both options were available, either cremate or burial. அகில இலங்கை ஜாமியத்துல் உலமா பொதுச் செயலாளர் அஷேக் அர்க்கம் நூராமித் உரை நிகழ்த்தினார். பௌத்த சமூகத்தில் இருந்து வல்புல ராகுல கல்வி நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய கல்கந்தே தம்மானந்த தேரர், தமிழ் சமூகத்தில் இருந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆபிரகாம் சுமந்திரன், கிறிஸ்தவ சமூகத்தில் இருந்து ஃபாதர் சார்லஸ் தோமஸ் ஆகியோரும் உரையாற்றினர். ஜனாசா மார்ச் 30ஆம் தேதி நீர்கொழும்பை சேர்ந்த நான் நினைக்கிறேன் சகோதரர் ஜமால், அந்த ஜனாதா நிகழுது. இரவெல்லாம் உலமாக்களும் அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் இருந்த உறுப்பினர்கள், அரசில் இருந்த எங்களுடைய முஸ்லிம் அமைச்சர்கள் எல்லோருமே பலவிதமான முயற்சிகள் இரவெல்லாம் முயற்சி செய்து அதை கொஞ்சம் தாமதித்து வைங்க என்று சொல்லவும் 31ஆம் தேதி காலையில் ஃபஜ்ருக்கு முன்னால் யாருடைய அனுமதியும் இல்லாமல் அந்த ஜனாதா எரிக்கப்பட்டது. அது எங்களுடைய இலங்கை வரலாறு. இது இலங்கை முஸ்லீம்களுக்கு நடந்த ஒரு அநியாயமாக நான் காணவில்லை. இது இலங்கை மக்களுக்கு, பிரஜைகள், எங்கள் நாட்டுடைய யாப்பு, இந்த நாட்டு நமக்கு தரக்கூடிய ஒரு பாதுகாப்பும் வாக்குறுதியும். நம்முடைய யாப்பு சொல்லுது, மத கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த ஒவ்வொருத்தர்களுடைய அந்த மத நம்பிக்கைகள், கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு அப்பால் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனநாயக முறையில் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசு அத்துமீறி யாப்புக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு செயல்தான் இது, ஒரு அநியாயம் தான் இது. අපි කතා කරන්නේ ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේනුත් අවසන් කටයුතු කළ හැකි ආකාරය පැහැදිලිව මඟ පෙන්වීම කරලා තියෙද්දී ලංකාවේ වෛරස් සම්බන්ධ විශේෂඥයන් විසින් එමිය යන අයගේ දේහයන් භූම දානය කළාට කමක් නැහැ කියලා බොහොම පැහැදිලිව කියලා තිබුණු තත්වයකදී එයට එකඟ නොවි ඒ දේහයන් ආදාහනය කළ යුතුය කියන දැඩි ස්ථාවරය, ඒකයි අපි මෙතන කතා කළ යුතු දේ. කියන්නේ අර කෙනෙකු මිය ගියාට පස්සේ අවසන් ගෞරවය දක්වන්න කාට හෝ නොලැබුණා නම් ඒක අතිශය
අමාරු තත්ත්වයක්. නමුත් මෙතන සිදුවුණු දේ තමයි අදහනේ නොකොට භූමදානය කරන්න පුළුවන් කියලා තියෙද්දිත් ඒකට අවස්ථාව නොලැබීම. People of other communities who stand up when injustices happen to others, we must recognize that as a rule, we do not do that. In Tamil there is a saying, Tanakku Tanakku என்றால் தான் சுடகு படக்கு படக்கென்று. I say this because our country's history is replete with many black chapters, not just this or Black July, but many black chapters. பலவந்தமாக எரிக்கப்பட்ட ஜனாசாக்களின் துயரத்தினை கவிஞர் ரவுஃப் ஹசீர் கண்ணீர் மல்க கவிதையில் வடித்தார். மூக்குக்கும் வாய்க்கும் மட்டுமா அவர்கள் முகக்கவசம் போட்டிருந்தார்கள்? காதுகளுக்கும் அல்லவா கவசம் அறிந்திருந்தார்கள்? மூக்குக்கும் வாய்க்கும் மட்டுமா அவர்கள் முகக்கவசம் போட்டிருந்தார்கள்? காதுகளுக்கும் அல்லவா கவசம் அணிந்திருந்தார்கள். 333 நாட்கள் குருடர்கள் செவிடர்கள் என ஊனமாகி கிடந்தது அரசு. அவர்கள் கந்திறந்த போது காலம் காலமாகி கிடந்தது. கத்துங்கள், கதறுங்கள், கணத்தையில் வெள்ளை துணி கட்டுங்கள், காளிமுக கடற்கரையில் கூடுங்கள், அலைகளுடன் போட்டி போட்டு அழுங்கள், சந்தூக்கை சுமந்து சந்தி சந்தியாய் சுற்றுங்கள், ஸ்லோகங்களை எழுதி பதாதைகளாய் பிடியுங்கள், முகநூலில் எழுதுங்கள், வாட்ஸ்அப்பில் பதியுங்கள், சர்வதேச மன்றங்களுக்கு இமெயிலில் அனுப்புங்கள், எதுவும் ஏறாது எங்கள் காதுகளில், மாறாது எங்கள் முடிவு என்று சொன்னார்கள். ලෝකෙ කිසිම රටක නොවුණු එයක් වුණා ලංකාවෙන් අසරණ වුණේ මුස්ලිම්වරු ඇතුළු සියලු ලක්වැසියන් ඉතිහාසයේ කිසිම දිනක පිළිසුලේ නෑ අපේ දේහ අලුවිලසින් පත්ව ගියේ දෝ කඳුළු ඉතිරි වූහ. பலவந்த ஜனாசா எரிப்பு தொடர்பான ஆவணப்படமும் இதற்கென இயற்றப்பட்ட பாடலும் அரங்கேற்றப்பட்டன. பலவந்த எரிப்பினால் பாதிக்கப்பட்ட சில குடும்பங்களின் ஞாபக சுவடுகள் திரையில் காட்டப்பட்டன. அஷிக் ABM அஷ்ரப் அவர்களின் வழிகாட்டலில் மிகச் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த நிகழ்வின் இறுதியில் அகில இலங்கை ஜாமியத்துல் உலமாவின் உபதலைவர் அஷிக் அப்துல் காலிக் துஆ ஓதி நிறைவு செய்தார். ரப்பே ரஹ்மானே, விசேஷமாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. யா அல்லாஹ், கடந்த காலங்களில் அநியாயமாக எரிக்கப்பட்ட ஜனாசாக்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கு நீ ஆறுதலை கொடுப்பாயா, அவர்களுக்கு நீ நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் யா அல்லாஹ். அதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையில் முயற்சி செய்தார்களோ பாடுபட்டார்களோ அவர்களுக்கும் நீ முழுமையான கூலிகளை கொடுப்பாயா. இந்த நிகழ்வின் ஊடாக பலவந்த ஜனாசா எரிப்பு தொடர்பில் முஸ்லிம் சமூகம் எதிர்பார்க்கும் பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. யார் இந்த விஞ்ஞானத்துக்கு இந்த சயின்டிபிக்கும் எதிரான இந்த ப்ரொபோசலை முன்வைத்தது யார்? இதை கண்டுபிடித்தது யார்? ஏன் இதை முன்வைத்தார்கள்? அவர்கள் சமூகத்துக்கு முன்னால் வந்து சொல்லணும், நாங்க தான் இந்த தவறை செய்தோம், நாங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் என்றது நமக்கு தெரியும் யார் ரெஸ்பான்சிபிள் என்று. ஆனால் அவர்கள் முன் வந்து நேர்மையாக நியாயமாக முன்வைக்க வேண்டுமே. எரித்த உடலை திரும்ப நமக்கு மீள் கொண்டு வர முடியாது, அது எரிக்கப்பட்டது. ஆனால் நிச்சயமாக அந்த உடல்கள் எங்களுடைய நம்பிக்கை, நாளை கியாமத்து நாளில் அந்த உடல்களை அல்லாஹ், எல்லா உடல்களையும் அல்லாஹ் திரும்பவும் அல்லாஹ் மீள் கொண்டு நம் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த நேரத்தில் நியாயத்தை நிலைநாட்டுவான். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விடயம், இவர்களுடைய பெயர் பட்டியல். இவர்களுக்கென்ற ஒரு ஞாபகரத்த இடம் தேவை. 300 ஜனாசாக்களா? அந்த 300 பேர்களுடைய அந்த பெயர்கள் இட்டப்பட்டு ஒரு இடத்தில் ஞாபகரத்த இடம் இருக்க வேண்டுமே. இந்த அநியாயம் நடக்கக்கூடாது. ஒரு சமூகத்துக்கு நடக்கக்கூடிய அநியாயம், அந்த சமூகம் அதை குரல் கொடுக்கிறத விட அதிகமாக மற்ற சமூகம் அந்த சமூகத்துக்கு நடக்கிற அநியாயத்துக்கு குரல் கொடுக்கிறது தான் ஏற்றமானது. அதான் உண்மையான ஒரு சகோதரத்துவம்.